வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள் ஜனவரி 24 வெளியான தகவல். சென்னையில் தனியார் மினி பஸ்கள் பிப்ரவரி முதல் இயக்க அரசு அனுமதி. தமிழ்நாட்டில் மீண்டும் மினி பேருந்துகளை இயக்க அனுமதி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. சென்னையில் குறிப்பிட்ட பகுதிகளில் மினி பஸ் சேவை அனுமதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்ட வரைவு அறிக்கை 2024 ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த வரைவு திட்ட அறிக்கையின்படி மாநிலம் முழுவதும் மினி பேருந்துகளை இயக்குவதற்கான அனுமதி வழங்க திட்டமிடப்பட்டது. சென்னையை பொறுத்தவரை தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக நகர், அண்ணா நகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், அடையார் ஆகிய பகுதிகளுக்கு மினி சேவை வழித்தடம் வழங்கப்பட மாட்டாது. அதே நேரத்தில் திருவெற்றியூர், மணலி, மாதவரம், அம்பத்தூர், வலசரவாக்கம், ஆலந்தூர், பெருங்குடி மற்றும் சோளிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளுக்கு மினி பேருந்து சேவை வழங்க அனுமதிக்கப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிகபட்சமாக 25 கிலோமீட்டர் தூரம் வரை மினி பஸ்களை இயக்கவும், இதனால் 18 கிலோமீட்டர் தொலைவுக்கு சேவை இல்லாத வழித்தடங்களிலும் 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஏற்கனவே சேவை உள்ள வழித்தடங்களிலும் அனுமதி வழங்கப்படும் எனவும் வரைவு திட்ட அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் வைத்து ஒரு மினி பேருந்தில் அதிகபட்சமாக 25 பேர் பயணம் செய்யும் வகையில் இருக்கை வசதி இருக்கலாம். அனைத்து மினி பஸ்களிலும் GPS வசதி பொருத்தப்பட வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த மினி பஸ் வரைவு திட்ட அறிக்கை தொடர்பாக பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை 30 நாட்களுக்குள் தெரிவிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அடுத்த மாதம் முதல் சென்னை புறநகர் பகுதிகளில் தனியார் மினி பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை அனுமதி வழங்கியுள்ளது. சூரியநல்லூர், ஆலந்தூர், அம்பத்தூர், வலசரவாக்கம், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் மினி பேருந்துகள் இயக்கப்படும். இது போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.